السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. وعن عمر بن الخطاب رضي الله عنه قال: استأذنت النبي صلى الله عليه وسلم في العمرة فأذنني وقال: لا تنسانا يا أخي من دعائي. فقال: كلمة ما يسرني أن لي بها الدنيا. رواه الترمذي. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உம்ரா சென்று வர நான் அனுமதி கேட்டேன். எனக்கு அவர்கள் அனுமதி அளித்தார். மேலும் கூறினார்கள், என் அன்பு சகோதரா, நீ அங்கே துவா கேட்கிற போது எங்களை நீர் மறந்து விடாதே என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வாக்கு இருக்கிறது, இந்த உலகமே எனக்கு கிடைத்திருந்தாலும் கூட எனக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கார். என்னை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் புனித ஸ்தலங்களிலே துவா கேட்கிற போது அன்பு சகோதரா, எங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் என்றால் அது எனக்கு வேற ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருந்தது என்று உரைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாவம் அறியாதவர்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்தஸ்துகளை வானளாவ உயர்த்திருக்கிறான். நீங்கள் முந்தி பிந்தி செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை இறக்கி ஆரம்பிக்கிறார். அவர்களே தங்களுடைய அருமை தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், புனித ஸ்தலங்களிலே நீங்கள் துவா கேட்கிற போது எங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று கூறுகிறார். ஹஜ் உம்ராவுக்கு செல்லுகிற போது நாம் அந்த புனித யாத்திரிகளிடத்திலே கேட்டுக்கொள்கிறோமே, எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று. அதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. புனித பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் புனித ஸ்தலங்களில் அவர்கள் துவா கேட்கிற போது நம்மை ஞாபகித்து அவர்கள் துவா கேட்டார்கள் என்றால் நமக்கு பல தேவைகள், பிரச்சனைகள் இருந்தும் அந்த தேவைகள் நிறைவேற, அந்த பிரச்சனைகள் தீர அந்த துவாக்கள் வழிகோடும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக மொத்தம் இது ஒரு சிறந்த ஒரு நடைமுறையாக இருக்கிறது. நல்லவர்களிடத்துல, நல்ல இபாதத்து செய்யக்கூடியவர்களிடத்துல எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்வது ஒரு சிறந்த பாடமாக நமக்கு இருக்கிறது. நமக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி கேட்கிறோம், பணிந்து கேட்கிறோம், இயைந்து நாம் கேட்கிறோம். அல்லாஹ் தான் நாடியவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானவனாக இருக்கிறான். என்றால் கூட நாம் சாதாரண மக்கள் தானே, மிஸ்கீன்கள் தானே, ஒரு சில பாவங்களில் நாம் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக நம்முடைய துவாக்கள் நிறைவேறாமல் பிந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களிலே நாம் யார் இப்படிப்பட்ட புனித யாத்திரிகள் இருக்கிறார்களோ, யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, இபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே நமக்காக நாம் துவா செய்யும்படி கேட்டுக்கொள்வது மிக சிறப்பான ஒரு காரியம். ஒரு மூமின் தன்னுடைய சகோதரனுக்காக கேட்கிற துவா இது சீக்கிரம் அங்கீகரிக்கப்படும் என்கிற ஹதீஸையும் நாம் பார்த்திருக்கோம். ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இங்கே பதிவு செய்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கலீஃபாவாக இருக்கிறார். அவர்கள் புனித மக்காவிலே ஹஜ் செய்கின்ற காலகட்டங்களிலே யமன் பிரதேசத்திலிருந்து மக்கள் வந்தார்கள் என்றால் முக்கியமாக கேள்வி கேட்பார்கள், ஓய்ஸ் சஹாபி உங்களிடத்துல, ஓய்ஸ் நண்பர் உங்களிடத்துல இருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஒரு முறை அப்படி கேட்டபோது மக்கள் சொன்னார்கள், ஆம், உவைஸ் பின் ஆமீர் வந்திருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை தேடி சென்று உமர் அவர்கள் பேசுகிறார்கள், நீங்கள் தான் உவைஸ் பின் ஆமீரா? ஆம் என்றார். கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறார். முதலிலே நீங்கள் முராதி என்ற கோத்திரத்தில் இருந்தீர்கள், பின்பு கரம் என்கிற கோத்திரத்தினாரோடு நீங்கள் இணைந்து விட்டீர்களா? ஆம், நாம் இப்போது உவைஸ் கரணியாக இருக்கிறேன். கரம் என்ற பிரதேசத்தில் வாழக்கூடியவர்களோடு நான் இருக்கிறேன்.
என்று அவர் அதை ஆமோதித்தார். உங்களுடைய உடம்பிலே ஒரு வெண் புஷ்டம் இருந்ததா? அது சுகமானதற்கு பின்னாலே ஒரு திரகம் அளவுக்கு மட்டும் அந்த இடம் வெண்மையாக இருக்கிறதா என்று கேட்டார். உண்மையும் கேள்வி கேட்கிறார். ஆம், உண்மைதான். என்னுடைய உடம்பிலே பரசு என்கிற அந்த வெண் புஷ்டம் இருந்தது, இப்போது சுகமாகிவிட்டது, அந்த சிரமம் எனக்கு இல்லை என்றாலும் கூட நீங்கள் கேட்கின்றது போன்று ஒரு திருகம் அளவுக்கு, ஒரு நாணயம் அளவுக்கு உண்டான அந்த வெண்மை மட்டும் இருக்கிறது. உங்களுக்கு தாயார் இருக்கிறார்களா? ஆம், உண்மைதான், தாயார் இருக்கிறார்கள். அப்படியா? நபிசல்லாஸ் இடத்தில் நான் கேள்விப்பட்டேன். ஏத்திய அனைக்கும் உவைசுன் ஆமீர். ஒரு நேரம் வரும், உவைசுன் ஆமீர் மக்காவுக்கு வருவார். மகா அம்தாதி அகலில் யமன் முராகம், அவருடைய அந்த பிரதேசத்திலிருந்து வருவார். காணபிகி பரசு, அவருடைய உடம்பிலே வெண்புஷ்டம் இருந்தது. அல்லாஹ் சுகம் தந்து விட்டான், ஒரு திருகம் அளவுக்கே தவிர. அவருக்கு ஒரு வாலிதா இருக்கிறார்கள், தாயார் இருக்கிறார்கள். உபவிகா பரவலும், அந்த தாய்க்கு அவர் அளவு கடந்த நன்மை செய்யக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடியவர், அளவிலா அன்பும் பற்றும் பாசமும் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அக்சமா அல்லா அபர் வரும், அல்லாஹ் பெயரால் எதையாவது ஒன்றை சத்தியம் செய்து சொன்னார் என்றால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு மகானாக இருப்பார், ஒரு இறை நேசராக இருப்பார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு முடியுமானால் எங்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் எங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்களேன். எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்களேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி சென்றிருக்கிறார். நீங்கள் அந்த உவைஸை பார்க்கிற போது உங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும்படி அவர்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன காரணத்தினாலே எனக்காக நீங்கள் பஃபத்துக்காக துவா செய்தீர்களா? ஒரு ஹலீஃபா கேட்கிறார்கள். அவர் நபியை காணவே இல்லை, பார்க்கவே இல்லை. என்ன காரணம்? அவர் தன்னுடைய தாய்க்கு ஹிதுமத்து செய்கிற விஷயத்துல, சிசுரூஷை செய்கிற விஷயத்துல முழுமையாக ஈடுபட்டிருந்த காரணத்தினால அவர் அந்த கரம் யமன் பூமியிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு மதீனாவிற்கு வந்து சேர முடியவில்லை. கடைசி வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பார்க்கவே முடியவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அந்த உவைஸ் கரண்டை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறார்கள். உமர்லானவரும் அதன் காதிலே வாங்கியிருக்கிறார்கள். இத்தனை விஷயங்கள் அடையாளங்களையும் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பெருமானார் உவைஸ் கரணியை பார்க்கவில்லை, உவைஸ் கரணி பெருமானாரை பார்க்கவில்லை. ஆனால் உவைஸ் கரணியுடைய அங்க அடையாளங்கள் அத்தனையும் அன்னலாருக்கு அறிந்திருக்கிறது. எனவே அந்த அடையாளங்களை சொல்லி உமரலான உள்ளத்திலே சொல்லி அவர் மக்காவிற்கு வந்தால் உங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அவர் துவா கேட்டார் என்றால் துவா கபூலாகும் என்று சொல்லுவார். சாதாரண விஷயம் என்ற அன்பான பெருமக்களே, இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், ஒருவர் தன்னுடைய தாய்க்கு நல்லுபகாரம் செய்யக்கூடியவராக, தாய் மீது அன்பும் பாசமும் செலுத்தக்கூடியவராக, தம்முடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றுபவராக, அவருடைய துவாவை பெற்றவராக இருந்தால் அவர் பிறருக்காக கேட்கிற துவா கபூலாகும். இதைத்தான் நம்ம விஷயம். காரணம், அவர்களுடைய தாய் துவாவை பெற்றுவிட்டார், அந்த துவா கபூலாகி இவர் துவா கபூலாக்கப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார். இவர் பிறருக்காக துவா செய்கிற போது இவருடைய துவா கபூலாகும். காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உதாரணமாக தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவர் என்று உமரதான ஒரு மறுபடியும் கேட்கிறார்கள். இப்போது நீங்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். நான் கூஃபாவுக்கு செல்ல வேண்டும். நான் கூஃபாவுடைய கவர்னருக்கு நான் லெட்டர் எழுதுவா, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி லெட்டர் எழுதுவா, தயவு செய்து எனக்கு லெட்டர் எல்லாம் எழுத வேண்டாம், நான் ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று உவைசுல் கரணி சொல்றார். மறு ஆண்டு வந்தது, அடுத்த ஆண்டு வந்தது. இதே போன்று அந்த கரம் பிரதேசத்திலிருந்து ஒரு மனிதர் மக்காவிற்கு, அவர் ஒரு முக்கியஸ்தர், அஷ்ராஃபில் உள்ளவர், ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். ஹஜ்ஜுக்கு வந்தபோது உமரலானவர்களை எதிர்பாராமல் அவர் சந்திக்கிறார்.
உமர்னாவும் கேட்கிறார்கள், கடந்த ஆண்டு உவைஸ் இங்கே ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார், உவைஸின் நிலை என்ன என்று கேட்கிறார். அப்போது அந்த மனிதனை சொல்றார், தரத்துவோ ரசல் வைத்தி கலீலனும் மாத்தார். அவருடைய வீடு இருக்கிறதே மிகவும் எளிமையான ஒரு வீடு, ஒரு குடிசை வீடுதான். வீட்டுல ஜாமான்கள் கூட தேவையானவங்க கிடையாது. சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோதுதான் பெருமானார் ரசூலே கரீம் சொல்லி இதை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆம், இவர்கள் போன்ற மனிதர்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு சொன்னார்கள் என்றால் அந்த சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் என்று இவர்கள் போன்ற நல்லோரைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் சொன்னார்கள் என்று பார்க்கிற போது நமக்கு பல விஷயங்கள் இங்கே புலப்படுகிறது. அன்பான பெருமக்களே, தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய அந்த உதவி, அது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு விஷயம். அத்தோடு அன்பான பெருமக்கள், நல்லவர்களிடத்திலே நமக்காக நாம் துஆ கேட்க வேண்டும். ஹாஜிமார்கள் வருகிறார்கள், அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே அவர்கள் வரும்போதெல்லாம் புறப்படும் போதும் நாம் துஆ செய்யும்படி சொல்கிறோம். மறுநாள் உம்ராவுக்காக பர்மிஷன் கேட்ட போது எனக்காக துஆ கேளுங்கள் என்று பெருமானார் சொல்கிறார்களே, அதே போன்று அவர்கள் திரும்பும் போதும் கூட நாம் துஆ செய்யும்படி சொல்கிறோம் என்றால், இந்த மனிதர் வந்தார்கள். அவர் மறு ஆண்டு உவைசுல் கர்னி போய் சந்திக்கிறார். சந்தித்து விட்டு சொல்லுகிறார், உமர் உங்களை பற்றி விசாரித்தார் என்று சொல்லுகிறார். அப்படியா? உமருக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறார். அந்த நண்பர் சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அவர் புனித ஹஜ்ஜை நிறைவு செய்து விட்டு வருகிறார், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இல்லை, நீங்கள் ஒரு சிறந்த பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறீர்கள், எங்களுக்காகத்தான் நீங்கள் துஆ செய்யணும் என்று உவைஸ் சொல்கிறார். அன்பான பெருமக்களே, இந்த வாசகத்தை பாருங்கள். பார்த்தா உவைஸும் பகால இஸ்தக்ஃபிர்லி, அந்த மாமனிதர் இருக்கிறாரே, ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்து எனக்காக மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லும் போது, நீ ஒரு சாதியான பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறாய், எனக்காக நீதான துஆ செய்ய வேண்டும் என்று உவைஸ் அவரை பார்த்து சொல்கிறார். அருமை சகோதரர்களை பெரியவர்களே, நல்லிதையும் படைத்தவர்கள் ஹதீஸ் கிதாபில் நிகழ்ச்சி பதிவாக இருக்கிறது. அப்படியானால் ஹஜ்ஜுக்கு செல்கிற போதும் துஆ செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம், ஹஜ்ஜிலிருந்து திரும்பும் போதும் நாம் துஆ செய்யும்படி கேட்கிறோம் என்றால் உவைஸ் அவர்கள் அதற்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். வல்ல அல்லாஹ் நாம் கேட்கிற துஆக்களையும் கபூல் செய்ய வேண்டும், பிறகு நமக்காக கேட்கிற துஆக்களையும் கபூல் செய்ய வேண்டும், பிறருக்காக நாம் கேட்கிற துஆக்களையும் கபூல் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு நாம் நல்ல இபாதத்துகளை ஈடுபட வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு சிறந்த முன்மாதிரி நிகழ்ச்சிகளாக திகழ்கின்றன. இது போன்று நாம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாசு தாவனும் இருந்தாக இருக்கிறார்கள்.